பிரீதா, நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நீ விரதத்துல இருக்க, நாள் பூரா பசியில இருக்க. அது மட்டும் இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லை. இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் தான் இருக்கோம்ல. குடு, நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடு. ராக்கிமா, நீங்களும் தானே அப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பிரீதா, பல வருஷமா நான் இந்த சுமங்கலி விரதம் இருந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு இது பழக்கம். ஆனா உனக்கு இது முதல் சுமங்கலி விரதம் இல்லையா? அதனால உனக்கு பழக்கம் இருக்காது. பாத்தியா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. நான் சொல்றத கேளு, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு போ. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. முதல்ல நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்களும் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு. ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறல? சரி, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாரு, கெஸ்ட் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ கீழே போய் கரனை கூட்டிட்டு வா. நிலா வந்த உடனே முதல்ல நீங்க பூஜை பண்ணிடுங்க. சரி, நான் இதை வச்சிடுறேன். பிரீதா, மறுபடியும் எமோஷனல் ட்ராமா பயன்படுத்திட்டியா? எல்லா டைமும் இதையே நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த தடவையும் அதே எமோஷனல் ட்ராமாவை பயன்படுத்தி அம்மா பெயில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டு. சரி, இதுக்கப்புறம் பாரு, கரண் என்னோட விரதத்தை முடிக்க போறான். நான் எந்த ஒரு எமோஷனல் ட்ராமாவும் பண்ண போறது கிடையாது. இன்ஃபேக்ட் அவனே என்னோட விரதத்தை முடிப்பான். கரண் அவனோட கையால என் விரதத்தை முடிக்க போறான். உன்னோட மைண்ட் கேம்ஸ நீ உன்னோட மைண்ட்லயே விளையாடு. என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நான் தெரிஞ்சுக்கவும் மாட்டேன், விளையாடவும் மாட்டேன். ஏன் பயந்துட்டியா? யார பார்த்து? உன்னோட பைத்தியக்கார தனத்தை பார்த்தா? உனக்கு மைண்டே வேலை செய்யலன்னு தெரியும்ல. எனக்கு வேலை இருக்கு, அதனால தான் நான் போறேன். வேலை இருக்கும் பிரீதா, உனக்கு நிறையவே வேலை இருக்கும். ஆனா இதை விட முக்கியமான வேற வேலை என்ன இருக்கு போது உனக்கு? நான் ரிமைண்ட் பண்றதுக்கு தான் வந்தேன். என்னோட சேலஞ்ச் ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு முன்னாடி கரண் அவன் கையால என்னோட விரதத்தை முடிப்பான். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட இந்த பாவமான முகத்தை வச்சுட்டு அமைதியா நிப்ப. உன்னை பாக்குறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐ நோ. நான் என்ன பண்ண போறேன்னு தானே நீ இப்ப யோசிச்சுட்டு இருக்க. நிறைய நீ பண்ணணும்னு நினைக்கிறல்ல, ஆனா உன்னால என்ன பண்ண முடியும்? எதுவுமே முடியாது. இங்க பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த விரதம், கர்வாச்சோத் விரதம், பூஜை, இது எல்லாமே விளையாட்டு தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். உன்னால எவ்வளவு விளையாட முடியுமோ தாராளமா விளையாடு. ஆனா ஒரு வேளை உன்னோட இந்த விளையாட்டால என்னோட குடும்பம் கொஞ்சமாவது காயப்பட்டா, யாராவது கொஞ்சமாவது கஷ்டப்பட்டாங்கன்னா, அப்புறம் நான் மிஸ்ஸஸ் பிரீதா கரண் உனக்கு முன்னாடி வாழ் மாதிரி நிற்பேன். அதுக்கப்புறம் உன்னோட எல்லா கெட்ட எண்ணத்தையும் வெட்டி தூக்கி போட்டுருவேன். அப்படியா? சரி, உன்னோட கணவனுக்காக அவனை என்கிட்ட இருந்து வரவிடாம பண்ணிடுவியா? அவ்வளோ ஈஸியா அவனை என்கிட்ட வரவிட்டுருவியா? தன்னோட உண்மையான காதல எப்பவும் யார்கிட்ட இருந்தும் காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை அவரோட விருப்பத்தோட யார் பின்னாடியாவது போனா அது கல்யாண வாழ்க்கையே கிடையாது. ஆனா எங்களுக்குள்ள பாசம் இருக்கு. எனக்கு என்னோட கரண் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இது ஒன்றும் பலவீனமான உறவு கிடையாது. என்னோட கரணை நான் மொத்தமா நம்புறேன். எங்களுக்குள்ள எதுவுமே பலவீனமா இல்ல. இன்னொரு பொண்ணு வந்து எங்களுக்குள்ள நுழைய முடியாது. அப்புறம் நீ இந்த மாதிரி 1000 தட்டை அழகாக்குனாலும் சரி, என்னோட கரணை உன்னால என்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. So you carry on with that drama. உனக்கு ரொம்ப தலகணம் இருக்கு. இந்த தலகணத்தை நான் உடைப்பேன். உனக்கு பிளானே தெரியாது. இன்னைக்கு கரண் என்னோட விரதத்தை முடிப்பான். எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. பிருத்வி கால் பண்றான். ஹலோ, அந்த பிரீதாக்கு கால் பண்றதுக்கு பதிலா தெரியாம என்ன கால் பண்ணிட்டியா? ஆமா, பிரீதாக்கு தான் நான் கால் பண்ணேன். அட என்ன பண்ற நீ? எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிற? Think positive and positive thing will happen to you. வீணா யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் என் ரூம்ல இருக்கேன். ஏன்? நீ பிருத்வி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பேபி, நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ற? இங்க பாரு பேபி, நீ என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் உன்னை நேசிக்கிறேன்னு தெரியும்ல. ஒவ்வொரு வருஷமும் எனக்காக நீ விரதம் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த விரதத்தை தான் நான் இப்ப முடிக்க வந்திருக்கேன். காலையில உன்கிட்ட சொன்னல, என்னால விரதம் இருக்க முடியாது, நாள் முழுக்க நான் சாப்பிடுவேன், என்னால பசியோட இருக்க முடியாதுன்னு. வாட்? நீ விரத ரிஷப், நீங்களா?
என்னாச்சு ஷோலின்? என்னை பார்த்து ஏன் இப்படி பயந்து போயிட்ட? தேங்க் காட் ரிஷப் பிருத்வியை பார்க்கல. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. கம் உட்காரு. ஏன் டயர்டா இருக்க? இல்லை ரிஷப். இங்க பாரு, மேல பூஜை பண்றாங்கல்ல, அவங்க பூஜை பண்ணட்டும். நீ ரொம்பவே டயர்டா இருக்க, நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? இல்லை ரிஷப், வாங்க நாமளும் டெரஸ்க்கு போகலாம். எல்லாரும் நிலா பூஜை பண்ணும்போது நானும் அங்கே இருக்கணும். நிறைய விருந்தாளிங்க இருக்காங்கல்ல. விருந்தாளிங்களை விட உன்னையும் உனக்கு பிறக்க போற குழந்தையும் பாத்துக்க, அதுதான் முக்கியம். ஓகே, சரியா? வாட்? இந்த பிசினஸ்மேன் ரிஷப்க்கு பேபியோட பிரெக்னன்சி பத்தி தெரியுமா? ரிஷப், நம்ம குழந்தைய நான் நல்லாவே பார்த்துப்பேன். ஆனா நம்ம டெரஸ்க்கு கண்டிப்பா போகணும்ல. வாங்க போலாம். ஓகே. அடடா, என்ன இது இப்படி ஆயிடுச்சு? ஒரு காலத்துல என்னோட 2 கையும் நிரம்பி இருந்தது. ஒரு கையில ஸ்பைசி ஷர்லின், ஒரு கையில சுகரி பிரீதா. ஆனா இன்னைக்கு 2 கையும் காலியா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எதுவும் இல்லாம போச்சு. ஐ திங்க் ஐ நீட் a பிரேக். நான் பேசாம ஒண்ணு பண்றேன். கொஞ்ச நாளைக்கு நான் கோவா போயிடுறேன். நல்லா சில் பண்றேன். சில் பண்ணிக்கிட்டே நான் நல்லா பிளான் பண்றேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து எல்லாரையும் அதிர வைக்கிறேன். அடேங்கப்பா, உன்னோட முகம் நிலா மாதிரி ஜொலிக்குதே. அழகா இருக்க. நாள் ஃபுல்லா சாப்பிடவே இல்ல, ஆனா உன்னை பார்த்தா டயர்டாவே இல்ல. இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மனசார இந்த விரதத்தை வச்சிருக்கேன்ல, இது நல்லபடியா முடிய போகுதுல்ல, அதனாலதான். சரி, நிலா இப்போ வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரல? மாஹிரா, நிலா ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா எல்லாரும் டெரஸ்க்கு வரதுக்குள்ள நிலாக்கு முன்னாடி மேகமூட்டம் ஆயிடுச்சு. எல்லாரும் இங்க வாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஷர்லின், நீ வந்துட்டு ரிஷப் எங்கம்மா? அதான் அவருக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபோன் வந்துச்சு, அதான் அவர் பேச போயிட்டாரு. நான் விரதம் இருக்கல, இருந்தாலும் நான் இங்க இருக்கிறது முக்கியம் இல்ல. வாமா, அத்தை கூப்பிடுறாங்க. ஷர்லின், இங்க வாமா. பிரீதா, இங்க வாமா. இப்ப மழை பெய்ய போகுதுன்னு தோணுது. அதனால நிலா ரொம்ப நேரம் தெரியாது, மேகங்களுக்கு பின்னாடி போயிடும். சோ நிலாவை பார்த்த உடனே நீங்க பூஜையை ஆரம்பிச்சிடுங்க. ஓகே? அத்தை, நான் ஒண்ணு பண்றேன். நான் வானத்தையே கவனிக்கிறேன். நிலா வந்ததுமே நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா சரிம்மா. என்னம்மா சொல்றீங்க? சரி, நீங்க சொல்றீங்கன்னா அது சரியா தான் இருக்குமா? கிரீஷ். எஸ் சார். இங்க வா. அது ஆக்சுவலி என்னாச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்த? அம்மா பிரீதா அன்னிக்காக வேண்டிக்கிட்டாங்கல்ல, அதுக்கு பிரசாதம் கொடுக்க போயிருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா... என்ன சொன்னாங்க? அம்மா என்கிட்ட... எதுக்கு வெக்கப்படுற? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஒருவேளை நான் யாரையாவது காதலிச்சேன்னா, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க. அதை மறைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவ எனக்காக விரதம் வைக்கலனாலும் இன்னைக்கு அவ நிலாவை பார்த்ததும் என் கையால் அவளுக்கு நான் தண்ணி கொடுத்தேன்னா நானும் அவளும் 7 ஜென்மத்துக்கு ஒன்னாதான் இருப்போம். எங்கப்பா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? இல்லையா? ஏய், போய் தானே சொல்றேன். அங்க பாருங்க, நிலா வந்துருச்சு. அட ஆமா. சரி, எல்லாரும் வாங்க, உங்க தட்டை எடுத்துக்கோங்க. சீக்கிரம் நிலாவுக்காக பூஜை பண்ணுங்க, இல்லனா நிலா மறுபடியும் மறைஞ்சு போயிடும். எல்லா கணவர்களும் தன்னோட மனைவி கூட வந்து நின்னு நிலாவை பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. மரா மரா கர்ணத்தை. மாஹிரா, மஹிரா, மாஹிரா, என்னாச்சுமா? மாஹிரா, என்னாச்சு?
மாயரா கண்ணு தர ப்ளீஸ் எந்திரி மாயரா. கரண் ஏதாவது பண்ணு. ஷர்லின், நான் கிளம்ப போறேன். ப்ளீஸ் ஷர்லின், ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங். நீ என்ன பிளான் பண்றேன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லு. கரண் தன்னுடைய கையால தன்னுடைய மனைவிக்கு தண்ணி கொடுத்தாதான் அவங்களுடைய விரதம் முடியும். மாயரா, நீ மாடிக்கு போய் நிலா பூஜையில கலந்துக்கோ கரண்காக. உன்னோட பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ பலவீனமா ஃபீல் பண்ணு. இன்ஃபேக்ட் மயக்கம் போட்டு விழுந்துரு. அப்ப நான் உன் பக்கத்துல கரண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். நீ மயக்கம் போட்டு விழுந்த உடனே நான் கத்தி கதறுவேன், கண்ணை திறக்க சொல்லுவேன். ஆனா நீ கொஞ்சம் கூட அசையாத. அப்பதான் நீ நிஜமா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு எல்லாருமே நம்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஏற்கனவே கரண் பயந்து போயிருப்பான். அவனால உனக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு அவன் நினைப்பான். சோ நீ கண்ணு முழிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் உன்னுடைய முகத்துல தண்ணியை தெளிப்பான். அவன் தண்ணி தெளிச்சதும் நீ அவன் கையை பிடிச்சிரு. அவன் கையில இருந்து தண்ணி வாங்கி குடி. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் நீ உன் கண்ணை மூடிதான் பண்ணணும். அப்பதான் ரியலா இருக்கும். நீ தண்ணி குடிச்ச உடனே உன்னுடைய விரதம் நல்லபடியா முடிஞ்சிடும். அங்க நிக்கிற பிரீதாவுடைய கதையும் முடிஞ்சிடும். இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. நோ, ஐ மீன் இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஐ எம் ரியலி நாட் ஷியர். இந்த பிளான் வேலை செய்யும். மாயரா ப்ளீஸ் உன் கண்ணை தெரு. மாயரா ப்ளீஸ் வேக் அப். மஹிரா, மஹிரா, உனக்கு என்னமா ஆச்சு? மஹிரா, கிரீஷ் சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா. போ. ஓகே சார். மஹிரா, தண்ணி கொட்டிடுச்சு. நான் மறுபடியும் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஓடு. கடவுள் என்னோட உரிமையை காப்பாத்திட்டாங்க. தண்ணியை விழ வச்சுட்டாங்க. இல்லைன்னா கிரீஷ் இந்த தண்ணியை கரண் கிட்ட கொடுத்துருப்பாரு. கரண் அது தெரியாம மஹிராவோட விரதத்தை முடிச்சிருப்பான். தேங்க்ஸ் கடவுளே, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். மஹிரா இங்க பாருமா, இவ கண் முழிக்க மாட்டா. பேசாம டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாமா? இல்ல வேண்டாம் அத்தை, டாக்டர்லாம் வேண்டாம். இவ விரதம் இருந்தால நாள் முழுக்க தண்ணியை குடிக்கல வேற. அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இவ தண்ணி குடிச்சிட்டா சரியாயிடுவா. சரி, இவள மேல படுக்க வைக்கலாம். மறுபடியும் நிலா வந்துடுச்சு. யாரு பூஜை பண்ணலையோ அவங்க பூஜை பண்ணிக்கோங்க. நான் போய் கிரீஷை பார்த்துட்டு வரேன். கிரீஷ். மஹிரா, கரண் இங்க இருந்து போயிட்டான். மஹிரா கண்ணை தர. கரண் எனக்காக தண்ணி கொண்டு வரதுக்காக போயிருக்கான். அவனுக்கு என் மேல ரொம்ப பாசம். கிரீஷ் எங்க போனான்னு தெரியலையே. மஹிரா, கரண், நான் சொல்றது கேளுப்பா. நிலா மறுபடியும் மறைறதுக்கு முன்னாடி பிரீதா முதல் தடவை விரதத்துல இருக்கால, அவ காலையில இருந்து பசியில இருக்கா. அவளுக்கு தண்ணியை கொடுத்து விரதத்தை முடிச்சிரு. ஆனா மஹிரா, நான் தான் அவ கூட இருக்கேன்ல. நீ கவலைப்படாத. நீ பிரீதாவை பாரு, சரியா? சரி, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. இங்க வாமா. மஹிரா, நான் பயந்த மாதிரி நடக்குது. மஹிரா, எந்திரி மஹிரா. ஷர்லின், எனக்கு பிளான் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் என்னோட கண்ணை திறக்க கூடாது.
நீ என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு டிராமா பண்ணாலும் சரி, கரண் தண்ணி கொடுக்கற வரைக்கும் நான் கண்ணை திறக்கவே மாட்டேன். மாயரா, கிரீஷ் தண்ணி கொண்டு வரான். தயவு செஞ்சு கண்ணை திற. கரண், கிரீஷ், மாயரா, நல்லா இருமா, எப்பவும் சந்தோஷமா இரு. கடவுள் உங்க 2 பேரோட வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும். மாயரா, ஸ்டாப் இட். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஸ்டாப் இட்? என்ன ஸ்டாப் இட்? என் விரதத்தை யாரு முடிச்சிருக்கணும்? கரண் தானே முடிச்சிருக்கணும். ஆனா யாரு முடிச்சது? இந்த வீட்டோட சர்வன்ட் கிரீஷ் தான். அதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா? இது யாரோட பிளான்? யாரு என்கிட்ட சொன்னது மாடிக்கு போய் பூஜை முடிஞ்சதும் மயக்கம் போட்டு விழுன்னு? அதுக்கப்புறம் பிளான் படி எல்லாம் நடக்கும் நீ தானே என்கிட்ட சொன்ன. நான் கரண் பக்கத்திலே இருக்க மாதிரி பாத்துக்கிறேன் நீ சொன்னல. நான் கண்மொழிக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அப்போ அவன் கையால் நான் தண்ணி குடிக்கணும் நீ தானே என்கிட்ட சொன்ன. இதுதானே உன்னோட பிளான்? இன்னொரு விரதமே உன்னால அழிச்சு போச்சு. மாயரா, நீ ஒண்ணு விரதமே இருக்கல. நான் விரதம் வச்சேன். ஏன் வைக்கலன்னு சொல்ற? மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நான் விரதம் வச்சிருந்தேன்ல. ஷெலின், அதை விட முக்கியமான விஷயம், நான் அந்த பிரீதாக்கு சேலஞ்ச் பண்ணிருந்தேன். நான் அவகிட்ட சொன்னேன், பிரீதாக்கு முன்னாடி கரண் என்னோட விரதத்தை முடிச்சு வைப்பான்னு. சந்தோஷமா இருப்பா. தேங்க்யூம்மா. இன்னைக்கு நிலா பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? இன்னைக்கு விட ரொம்ப அழகா வேற எப்பவுமே இருந்ததில்ல.